பிறந்ததே உண்டானால் சிறியோர்களா இருந்தாலும் சரி பெரியோர்களா இருந்தாலும் சரி வந்தவுடனே வாங்கையா வணக்கென்று சொல்வதுதான் இந்த தமிழ்நாட்டு பண்பாடு. அப்படி என்றாலும் என்ன சபை? மாபெரும் மக்கள் சபை. ஆதி காலத்தில் தேவர் சபை. மும்மூர்த்தி தேவர்கள் விஷ்ணு சிவா பெருமா என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி தேவர்கள் ஒன்றாக சேர்ந்த காரணத்தினால் அன்று தேவர் சபை. இப்போது மக்களால் தேர்ந்தெடுத்த சபை மாபெரும் மக்கள் சபை. சொல்றதுக்கெல்லாம் சிரிப்பாங்க. அதுக்கு பெயர் தான் ராஜ்ய சபை. இந்த சபையில் நான் வந்திருக்கின்ற போது நான் யாரு, எந்த நாட்டை சேர்ந்தவர், என்னுடைய பேர் வழி என்ன, எதற்காக நான் வர வேண்டும், அப்படி இருந்தாலும் நான் யாரு என்ன என்பதை நான் சொல்லி பொண்ணு வருத்தாங்க. அதனாலே நான் யார் என்பதை சொல்கிறேன் கவனமாக. என் பயலையா என் தந்தை யார் யாரு, நான் எப்படி நான் பிறந்தேன் அப்படி என்பதை என் வரலாறை சொல்லுங்கள். என் தந்தையாராகிய பாண்டு மகாராஜனுக்கும் அப்பா பேர் என்ன? பாண்டு மகாராஜா. ஆமா. என் தந்தையாராகிய பாண்டு மகாராஜனுக்கும் என் அன்னையாராகிய குந்தி அம்மனுக்கும் நான் பிள்ளையாக பிறந்தேனே. யாருடைய அம்சத்திலே நான் பிறந்தவன். தென்திசை என்று சொல்லக்கூடிய தென்திசையை ஆட்சி வரக்கூடிய யம தர்மனுடைய அம்சத்திலே நான் பிறந்தபடியால் எனக்கு தர்மபுத்திர மகாராஜா என்று பெயர். தர்மன் Thank you.
ஒரு அழகு பேரும் புகழ் ஜாஸ்தியா இருக்குது. அப்படியா இருந்தாலும் தென் திசையை ஆட்சி வரக்கூடிய யம தர்மனுக்கு நான் பிள்ளையாக பிறந்தபடியால் தர்மன் என்று சொன்னேனே. நான் தர்மனாக இருந்தாலும் எனக்கு தர்மன் என்று தான் ஒரு பேர் இருக்கிறது. ஆனா உலகத்தில் இல்ல தர்மபுத்திர மகாராஜ் என்று சொல்கிறார்கள். எனக்கு மற்றொரு பேர் ஒன்று இருக்கிறது. நான் யாருக்கு அண்ணன்? ஆமா, நான் எனக்கு எப்படி மற்றொரு பேர் வந்தது தெரியுமா? எனக்கு உதிஷ்டா என்று ஒரு பெயர் உண்டு. ஆமா, எப்படி பெயர் வந்தது? என் தந்தைமார்களும் 3 பேர்கள். யார் யாரு? என் பெரிய தந்தையாராகிய தில்லையாட்டி பையன் ஒன்று, என் தந்தையாராகிய பாண்டுமகாராஜர், என் சிறிய தந்தையாராகிய விசிறப்பெருமான். 3 பேர்கள் பிள்ளையாக பிறந்து தில்லை என்று சொல்லக்கூடிய அசுராபுரத்திலே சீரஞ்சிருப்பாகவே வந்து வந்தார்களாம். அப்போது நினைத்தார்களா, அசுராபுரத்தில் உள்ளவர்கள் எல்லாம் ஒன்றாக கூடி நாட்டிலே ஒரு மன்னனாக்க வேண்டும். யாரை மன்னனாக்கலாம்? அப்படி யோசித்து பார்க்கும் அளவிலே, ஆனால் இவர்கள் 3 தேவர்கள் போல் 3 பேர்கள் இருக்கின்றார்களே. திருவாட்டிலன், பாண்டு மன்னன், விசிறப்பெருமான். 3 பேரிலே ஒருவருக்கு பட்டத்தை சுட்ட வேண்டும். அப்படி இன்றைய உலகத்தில் அசுராபுரத்தில் உள்ளவர்கள் நினைக்க, அப்போது பார்த்தார்கள், பட்டத்தை சுட்ட வேண்டுமே. ஆனால் யாருக்கு சுட்டலாம்? மூத்த பிள்ளைக்கு தான் சுட்ட வேண்டும். அப்படி மூத்த பிள்ளைக்கு சுட்ட வேண்டுமே. ஆனால் என் பெரிய தந்தை யாருக்கு 2 நேத்திரம் கிடையாது. யாருக்கு? விதிரப்பெயராவது திருவிழாட்டிற்கு 2 நேத்திரம் கிடையாது. அப்படி நேத்திரம் இல்லாவிட்டாலும் பார்க்கக்கூடியவர் சொல்கிறார், மூத்த பிள்ளைக்கு தான் பட்டத்தை சுட்ட வேண்டும். பட்டத்தை சுட்ட வேண்டும். அப்படி என்று உள்ளத்தில் நினைத்து 5 பேர் அஸ்திராபுரத்தில் உள்ளவர்கள் உண்டாக கூடி என் பெரிய தந்தையராக திருவிழாட்டிற்கு பட்டத்தை சுட்டினார்கள். பட்டத்தை சுட்டி சீரின் திருப்பாகவே அஸ்திராபுரத்தில் இருக்கின்ற போது என் தந்தையாராகிய பாண்டு மன்னனுக்கு திருமணம் முடிந்ததா? என் தந்தையாராகிய பாண்டுமன்னனுக்கு திருமணம் முடிந்ததா? 2 மனைவிமார்கள் என் தந்தையாக்கி. யார் யாரு? குந்தி, மாந்திராண்டு சொல்லக்கூடிய இருவரை திருமணம் செய்து கொண்டு இன்பமாக உல்லாசமாக இருக்கின்றாரா அரண்மனையிலே இருக்கின்ற போது, அப்போது நடந்தது என்ன? திருமணம் முடிந்து என் தந்தையாருக்கு 16 நாட்கள் ஆகிறதா? ஆமா, அவ்வேளையிலே நடந்திருப்பது என்ன? அஸ்திராபுரத்தில் இருக்கக்கூடிய குடிமக்கள் எல்லாம் நாட்டிலே வெள்ளாம வைத்திருந்தாரா? அப்படி வைத்திருக்கக்கூடியதை கானகத்தில் இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாம் வந்து நாட்டிலே வைத்திருக்கக்கூடிய வெள்ளாமை எல்லாம் அழித்து விட்டதா? ஆமா, அந்த அதம் செய்த பின்பு அது யாரிடத்தில் வந்து முறையிட வேண்டும்? மன்னனிடத்தில் தான் வந்து சொல்ல வேண்டும்.
அப்போது பார்த்தார்கள் குடிமக்கள் எல்லாம் ஒன்றாக கூடி நேராக என் பெரிய தந்தையாராக திருதட்டமைப்பிடத்திலே வந்தார்கள். வந்த உடனே ஐயா பேரரசே, நாங்கள் வைத்து இல்லாமல் எல்லாம் காலகத்திற்கு மிருகம் இல்லாமல் அழித்து நாங்கள் வாழ்வதற்கு வழி கிடையாது அப்படின்னு சொல்லும் போது அப்போதுதான் நினைத்தாரா என்ற பெரிய தந்தையார் திருதட்டமையும் படித்தாரே பெருமதேவன். ஒரு மனிதனை பிறந்தால் கூன் குருடு செவிடு மொண்டி முடவான் என்பதை நீக்கி பிறப்பல் தான் அடிது. ஆனால் கடவுள் படித்தது என்னை கை காலுடன் படித்தானே, 2 கண்ணில்லாமல் படித்தானே இறைவா என்று சொல்லி வேதனை பற்றி என் பெரிய தந்தையார் திருதட்டமையும் சிம்பாதனத்தில் அமர்ந்திருந்தாராம் முகவாடியுடன். என் தந்தையார் பாண்டு மன்னன் எத்தனாவது திருமணம் செய்து கொண்டு வந்த நாள் இருந்து அண்ணாவை போய் பார்க்கவில்லையே என்று சொல்லி என் தந்தையாராகிய பாண்டு மன்னன் அண்ணனை பார்ப்பதற்காக அங்க அசாபுரத்தில் சிம்பாதனம் இருக்கும் இடத்தில் சென்றாராம். அங்க போய் பார்க்கும் போது நினைந்திருப்பது என்ன, அண்ணாருடைய முகம் வாடியிருப்பது. அப்படி பார்த்தாரா ராஜா இருந்தால் முகம் எப்படி இருக்கும்? அப்பேற்பட்ட முகமாக செழிப்பாக இருக்கக்கூடிய முகம் வாடி வதங்கி இருக்கக்கூடிய காரணம் என்ன அண்ணா என்று கேட்கும் அளவில் அப்பதான் சொன்னாரா என் பெரிய தந்தையார், இந்த குடிமக்கள் வந்து முறையிட்டது அத்தனையும் சொல்லியிருக்கிறார். சொன்ன உடனே அப்போதுதான் தம்பி, ஆனால் கடவுள் எனக்கு கண் இல்லாமல் படித்தான், ஆனால் கண் மற்றும் கொடுத்திருந்தால் குடிமக்கள் குறைய கானகத்தில் சென்று நான் குடிமக்கள் குறையை தீர்த்திருப்பேன். ஆனால் கானகம் எங்கே இருப்பது என்று பார்க்க முடியாமல் எனக்கு இருக்கக்கூடிய நேரமாகிவிட்டது. என்னை கடவுள் இப்படி படித்து விட்டானா என்று சொல்லி நான் வேதனைப்பட்டிருக்கிறேன். இதுதான் என்னுடைய கஷ்டம் என்று சொல்லியிருக்கிறார். அப்போது என் தந்தையார் சும்மா இருக்க கூடாதா? ஆமா, என் தந்தையாராகிய பாண்டு மன்னன் அண்ணா இதற்காக ஏன் வேதனைப்படுகிறார்? 2 கண்கள் இல்லாவிட்டாலும் தம்பிமார்கள் இருக்கின்றோம் 2 கண்ணுக்கு கண்ணாகவும் உங்க 2 கரத்திற்கு கரங்களாகவும் நாங்கள் 2 இருக்கிறோம் இல்லையா? அதற்காக என்னை கானகம் அனுப்பினால் குடிமக்கள் குறையை தீர்த்துகிறேன் அப்படின்னு என் தந்தையார் பாண்டு மன்னன் சொல்ல, அந்த குடிமக்கள் மீது இருக்கக்கூடிய பாசத்தை வைத்து என் தந்தையாராகிய பாண்டு மன்னன், தம்பி பாண்டு, குடிமக்கள் குறையை தீர்த்துவதற்காக போடா தம்பி பாண்டு போடா அப்படின்னு சொல்லிவிட்டார். எங்கப்பா சும்மா இருக்க கூடாதா? அவருக்கும் அண்ணன் மீது இருக்கக்கூடிய பாசத்தை வைத்து நான் போகிறேன் அண்ணா அப்படி சொல்லி பிள்ளை கூட்டிக் கொண்டு புறப்பட்டு போவோம் என்று புறப்பட்டு போகிற அளவிலே எதிரே நின்று என் தாய்மார்கள் குந்தி மாந்தா 20 ஓடி வந்து, மன்னா நீங்கள் எங்கே செல்கிறீர்கள்? எங்க போறேன்னு கேட்கலாமா? எந்த பெண்களா இருந்தாலும் போகும்போது எங்க போறது கேட்கக்கூடாது. ஏனிமேத்தி நல்லதுக்கு போற மாதிரி இருந்தா கேட்க மாட்டாங்க பொம்பளைங்க. இப்பதான் வெடிஞ்சா அதுதான் எங்க போற அதுலயும் ஒரு எங்க போறேன்னு ஒரு அவசகம் இருந்தா அந்த கேட்ட கேள்விக்கு அவங்க போய் குடிச்சிட்டு வரும்போது கூட உளுந்து செத்துறாங்க. என்ன பண்ணுவேன்? கேட்கக்கூடிய கேள்வி அவசரம். ஓம் சிவாய நமக. அதை போல அப்படி சொன்ன உடனே அப்படியே இருந்தா ஒரு திருமணம் முடிந்தால் அதாவது வனத்திலே சென்று இல்ல ஒரு தேர்தல பார்க்கணும், எங்கேயாவது போனா ஒரு மாரியம்மா பண்டையை பார்க்கணும், இல்லாவிட்டால் ஏதாவது பார்க்காம அரண்மனையிலே இருக்கிறோமே 16 நாட்களாக கானகம் செல்கிறேன் என்று சொல்கிறாங்க. அங்க கானகத்தில் மான்முயில் மயில் என்று சொல்லக்கூடியது எத்தனை இருக்கும், அதை பார்த்து வரலாம் இல்லையா? நானும் வருகிறேன் சுவாமி அப்படி என் தாய்மார்கள் கேட்க அவர்களை அழைத்துக் கொண்டு என் தந்தையார் கானகத்திற்கு ரதம் ஏற்றிக் கொண்டு போனார்கள். அங்க போனவருடைய தர்ம வேட்டை அடிக்கொண்டு வருகின்ற போது அமுதந்த மகாமுனிவரும் அழைத்திலே வர அமுதந்த மகாமுனிவரும் சிறுங்கி பத்தனை இருவரும் பகல் நேரத்தில் புணர்ச்சியாக இருக்கலாம் என்ற ஆசை. ஏன் ஆசை வந்தது அவர்களுக்கு? அந்த அம்மையார் ஜலம் கொண்டு வருவதற்காக அதாவது குளக்கரைக்கு சென்றாராம். யாரு? சிறுங்கி பத்தினி அம்மையார். அந்த சிறுங்கி பத்தினி அம்மையார் ஆகப்பட்டவர் ஜலம் கொண்டு வருவதற்காக போகின்ற போது அந்த தண்ணீரிலே என்ன செய்கிறதா, அந்த மீன் தவளை என்று சொல்லக்கூடிய அத்தனை இருக்கிற பத்தியா அங்க புணர்ச்சியாக விளையாடி கொண்டிருக்கிறதா ஆணும் பெண்ணும் சந்தோஷமாக. ஆமா, அந்த சந்தோஷமாக இருப்பதை அதை பார்த்த உடனே இந்த அம்மையாருக்கு ஒரு ஆசை வந்துவிட்டதா. நாமளும் நம் கணவனும் இதை போல இருந்தால் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா அப்படி என்று சொல்லி அந்த தண்ணீரை கொண்டு வந்து அரண்மனையிலே வைத்த உடனே அந்த கணவனத்தில் சொல்கிறார், நாம இப்படி இருந்தால் ஆகாது, நாமளும் இருவரும் சந்தோஷமாக இருக்கலாம், கணவனும் மனைவி புணர்ச்சியாக இருக்கலாம், சேருவோமே என்று சொல்லி கணவனத்திலே அதாவது மனைவியாகப்பட்டவள் சிறுங்கி பத்தனி சொல்கிறார். இப்போது அந்த ஆசையாகப்பட்டது எந்த ஒரு பெண்மணியாக இருந்தாலும் கணவருக்கு கேட்கக்கூடியது மனைவி சொல்ல வேண்டும். மனைவிக்கு ஒரு ஆசை சொல்ல வேண்டும், கணவன் சொல்ல வேண்டும். இதுதானே உனக்கு இந்த ஆசை தானே, நாம் இருவரும் சேர வேண்டுமையானால் நீ ஆசைப்பட்டிருக்கிற நேரம் என்ன தெரியுமா? இது பகல் நேரம். பகல் நேரத்தில் ஆணும் பெண்ணும் இருவரும் ஒன்றாக சேரக்கூடாது.
நைட் எல்லாம் ஆட்டம் ஆடுறாங்க. ஆட்டுக்காரர் ராத்திரி ஆட்டம் ஆடி பகல்ல போன ராத்திரில பண்ண முடியும். அதுக்கு ஒரு நாள் லீவ் கொடுப்போம். என்னைக்கு லீவ் போட முடியும்? போனே பண்ணி ஒரே 100 போன் பண்ணா கவர்மெண்ட் வந்துடுங்க. அதனால பகல்ல இருந்தா புடிச்சுக்கிறதா பட்டா அது அந்த மாதிரி விஷயமெல்லாம் நம்ம தேவனுக்கு மட்டும்தான். தேவன் அப்படி பண்ணுவாரா? கேட்டு 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 கொடுப்பாங்க. அதை போல பெருமையாக சொன்ன 2 கேட் டபுளே கேட்சுப்பா. முன்னாடி ஒரு முன்னாடி ஒரு